வணக்கம். இது மனசு விட்டு பேசலாம் வித் ஸ்வாதி. எபிசோட் 3, எதிர்பார்க்காத அன்பு. இந்த எபிசோட்ல நான் ஷேர் பண்ண போகிறது ரொம்ப சின்ன இன்சிடெண்ட். ஆனால் அது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசில் டெப்த்தாக ஃபீல் ஆன ஒரு இன்சிடெண்ட்டுங்க. ரீசெண்டாக ஒரு நாள் நான் மூவிக்கு போகும்போது அங்கே பார்க்கிங்கில் என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேமிலியை மீட் பண்ணேன். அவங்க கிட்ஸோட வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் அந்த கிட்ஸை மீட் பண்ணுறேன். கிட்ஸ்னாலே எனக்கு கொஞ்சம் பிடிக்குங்க. அதனால் டக்குன்னு போனோன்னே அவன்கிட்ட நம்ம வாய் வேற சும்மா இருக்காதா, அந்த பையனை ஹாய்டா, என்ன பண்ணுற, உன் பேர் என்ன, எந்த ஸ்கூலில் படிக்கிற அப்படின்னு சொல்லி தொண பேசிகிட்டே இருந்தேன். அவன் பதில் சொல்கிறானோ இல்லையோ, என்னால் முடியாது, நான் பேசிக்கிட்டே இருந்தேன். அவனை தூக்கி வச்சுட்டு அப்படியே பேசிக்கிட்டே சினிமா ஹால் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. அவனும் கொஞ்சம் ரிப்ளை பண்ணான். அப்புறமா அங்கே மேலே சினிமா ஹால் போயிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க மூவிக்கு போயிட்டாங்க. நான் என்னோட மூவிக்கு போயிட்டேன். இவ்வளோ தான் நடந்தது. நத்திங் ஸ்பெஷல். ஒரு நார்மல் கான்வர்சேஷன், ஒரு நார்மல் டே. கிட்ட மீட் பண்ணோம், இவ்வளோதான். அதுக்கப்புறமா மூவியும் முடிஞ்சுது. மூவி முடிஞ்சு வெளியில் வரும்போது யாரோ ஒருத்தவங்க ஸ்வாதி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிற சவுண்ட் கேட்டு திரும்பி பார்த்தா அந்த பையன் ஓடி வந்து என் கையை விரல பிடிச்சிக்கிட்டான். அப்போது டக்குன்னு எனக்கு ஒரு பயங்கரமான ஃபீல், ஒரு டீப்பான ஃபீல். எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. என்ன ஒருத்தவங்க தேடி வந்து கையை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு 1 மினிட்டை எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னே தெரில. லைஃப்பில் நம்ம நிறைய எதேதோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் தான் உண்மையான ஹாப்பினஸ்ஸு அவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுது. எல்லாமே அந்த நிமிஷம் தாங்க தெரிஞ்சது. இப்படி தான் நம்ம லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப நேரம் எதையோ ட்ரை பண்ணுறோம். பட் சின்ன சின்ன விஷயத்தில் கிடைக்கிற சந்தோஷங்கள்ல விட்டுடுறோம். இந்த இன்சிடெண்ட் எனக்கு இன்னும் 2 விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணுச்சுங்க. ஒன்று, உண்மையான அன்பு இந்த குழந்தையோட அன்பு மாதிரி தான். நம்ம எதுவும் பெருசாக பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த இடத்துல அவங்களுக்காக ப்ரெசண்ட்டாக இருந்தாலே போதும். இட் வில் டூ எவ்ரிதிங் ஃபார் யூ. உங்கள் மனசை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆக்கிறதுக்கான சக்தி அந்த ட்ரூ லவ்க்கு இருக்குது. இன்னொன்று என்ன தெரியுமா, அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஓடி வந்து கையை பிடிச்சது ஒரு பெரிய விஷயமாவே இருந்திருக்காது. ஆனால் எனக்கு அது எவ்வளோ டெப்த்தாக ஃபீல் ஆச்சு, அந்த பாசம் எவ்வளோ பெரிய விஷயமா ஃபீல் ஆச்சு. அது மைண்டுக்குள்ளே இத்தனை நாள் ஓடிட்டே இருக்கு. அந்த மாதிரி நம்மளோட கைண்ட் ஜெஸ்டர்ஸ் சின்னதாக இருந்தாலும் எத்தனை பேருக்கு அது லைஃப்பில் எவ்வளோ பெரிய விஷயமாகவும் முக்கியமான விஷயமாகவும் இருக்குன்றத நம்ம நோட்டீஸ் பண்ணுறது இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரெகுலராக ரொட்டீனாக ஒரு சர்வர் வந்து சர்வ் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களோட ஜாப் தான். பட் அதுக்கு நம்ம சொல்கிற தேங்க்யூ மனசார சொன்னோன்னா அது அவங்களுக்கு அந்த டே ஃபுல்லாகவே எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா. அதே மாதிரி செக்யூரிட்டிஸ் நம்ம மீட் பண்ணுறோம், அவங்கள பார்த்து நம்ம ஸ்மைல் பண்ணுறதே அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் தெரியுமா. எல்லாரும் போகிறாங்க வராங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவங்கள பார்த்து சிரிக்கும்போது அவங்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷங்க. ஸோ இந்த எபிசோடில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் மற்றவங்களுக்காகவும் நம்ம பண்ணுவோம். நம்மளும் சின்ன விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுவோம். சில அன்பு சின்ன மொமெண்ட்ஸ் ரொம்ப லவுடாக பேசும். தொடர்ந்து கேட்கலாம். இது மனசு விட்டு பேசலாம் வித் ஸ்வாதி.